இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவம் சொல்லலாம். இந்த 33 வருஷத்துல எனக்கு கிடைச்ச ஒரு ஞான உதயம்னு கூட சொல்லலாம். என்னங்கன்னா, அக்கா பையனுக்கு உடம்பு சரியில்ல. ஹாஸ்பிட்டல் போறோம். இப்ப நல்லா தான் இருக்கான். அவ வந்துட்டு வீட்ல இருக்கிற ஆளுகலாம், என் பேரனுக்கு இது ஆச்சுன்னா, அது ஆச்சுன்னா, நான் அத பண்ணிடுறேன், இத பண்ணிடுறேன்னு போய் சாமிகிட்ட வேண்டிக்கிறோம். நான் என்னங்கிறேன், அப்படியெல்லாம் வேண்டிக்க வேண்டாம். எதா இருந்தாலும் நமக்கு நடக்கிறது நடக்கும். சரியாயிரும். எல்லாமே சரியாகும். என்ன வேண்டிக்கலான்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். என் ஹெல்த்த நல்லா பார்த்துக்கிறேன். நம்ம வெயிட் போட்டுருக்கிறோமா, இல்ல ரொம்ப லீனா இருக்கிறோமா, சத்துமானமெல்லாம் கம்மியா இருக்கா, அதுக்கு இத்தன நாள் இது எல்லாம் நான் பண்ணி முடிச்சிடுறேன். என் உடம்ப நல்லா பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா, சாமி நம்மளுக்கு இது பண்ணலன்னா, மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால தான் அது திரும்ப நடக்குதோ, நம்ம முடி குடுக்குறோம்னு வேண்டியிருந்தோம். அதனால நம்ம குடுக்காதனால தான் இது நடக்குதோ அப்படி வேண்டிக்காம, மனசுக்குள்ள உறுத்தலோட இருக்கிறதுக்கு, நாம நம்மளுக்கு முடியாதவங்களுக்கு ஏதாவது பணம் காசு உதவி பண்றதோ, இல்ல ஒரு வேளை சோறு வாங்கி குடுக்குறதோ கூட வேண்டிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்துச்சுன்னா, அது கொஞ்சம் ஈஸியான விஷயம் கூட. நம்மளால முடிஞ்சா பண்ணலாம். இல்ல முடியாதப்ப என்னாலயே முடியலையேப்பா நம்ம இருந்துடலாம். இதை வச்சுட்டு மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும். இதனால தான் அது நடக்குது. இதனால தான் நடக்குது. ஏன்னா, நம்ம சாமி அவ்வளோ நம்புறோம். அது ஒரு பெரிய நம்பிக்கையா நிக்குது. அதனால. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.